நான் வந்து இப்போ இரணதீவு நெருங்கிட்டோம். இதான் மக்களே இரணதீவு இருக்குன்னு சொல்கிறேன். அம்மா நான் இது வரைக்கும் யாருக்குமே கொத்தினது அப்புறம் நிம்மதியாக துவைச்சிக்கிறாங்க. அப்படி குடிப்பீங்க. இப்போ வந்து விலை குறைஞ்சிருக்கு. 5000 10,000 வரும். ஒன்று ரெண்டு இப்படி அவர் செடியே வர மாட்டேன் கூட்டணி. நான் வந்து இப்போ இரணதீவு நெருங்கிட்டோம். இங்கே பாருங்க எப்படி பாசியெல்லாம் கிடக்காண்டு. இதுதான் நாங்கள் சொன்ன இரணதீவு. இதில் வந்து இந்திய விசைப்படங்கள் நிறைய அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த மற்ற வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன். போய் உள்ளே போய் பாருங்கள். வீடியோவில் கண்டிப்பாக காட்டுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏரியா. நாங்கள் இந்த வள்ளத்திலேயும் அதில் இருக்கிற ஒரு போட்டில் இந்த அங்கே நிற்கிற போட்லேயும் தான் வந்தாங்க. இதான் மக்களே இரணதீவு. இந்த எப்படி பெருசாக அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதில் ஒரு சீமேந்தால ஒரு கட்டியிருக்காங்க இரணதீவு வந்து. அம்மா நீங்கள் மட்டும் தானே இந்த தீவில் இருக்கிறீங்க? இப்போ வருவாங்க. என்னத்தில் வருவாங்க? போட்லாம் வருவாங்க. வந்து எத்தனை நாள் நிற்கிறீங்க நீங்கள் வந்து இங்கே நிற்கிறது? அப்போ காற்றுகள் மலைகள் புயல் டைமில் அது சரியா? அம்மா ரொம்பவே துணிச்சலாக தான் பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியான இடத்துல வந்து வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். என்னென்னா மக்கள் எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது, ஒரு தீவில் தனி தீவில் வாழ்றது வந்து மிக மிக கடினமான ஒரு வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அத்தியாவசிய தேவைகள் இல்லை இது. இந்த அம்மா நீங்கள் இருக்கிற இந்த டிவியில் வந்து அம்மா வந்து உங்களுக்கு இதில் வந்து என்ன வசதிகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது? உங்களுக்கு வந்து வசதி இல்லைன்னா கரண்ட் வசதி, தண்ணி வசதி மட்டும் இல்லை. அது வந்து இளைஞர் அரசாங்கத்தால் செய்யலாமல் தான் இருக்கேன். நாங்கள் போய் இப்போ கொண்டு செலுத்தி அவங்ககிட்ட பெற்றுக்கொள்வோம் வழியே மற்றபடி எங்களால் ஒன்றும் செய்யலாம். தண்ணி வசதி எல்லாமா? தண்ணி வசதி டிவி கேம்ப்ல இருந்து நேவி கேம்ப்ல இருந்து தண்ணி வசதி எல்லாம் கிடைக்குதாம். டாய்லெட் வசதி எல்லாமா? டாய்லெட் கட்டி தந்துருக்காங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கட்டி தரல உங்களுக்கு இதுவரை. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாட ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னன்னா சுற்றி வர கடல். ஒரு குறிப்பிட்ட இது வந்து என்ன 2 கிலோமீட்டர் வருமாமா இந்த இதுக்கு பரப்பளவு? இந்த இது 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? உங்களோட பரம்பரை 8 தலைமுறைக்கு இருக்கும். 8 தலைமுறை. இடமே தெரியுமா? இல்லை இடமே தெரியுமில்ல. நாங்கள் அங்கே இரமாநகர்ல இருந்து முழங்காவில இருந்தீங்க. அப்போ திருப்பி அதுக்கு பிறகு எல்லாம் விட்ட அப்புறம் இங்கே வந்துட்டீங்க. அப்போ இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் வாழ்வாதாரம் உங்களை மீன் தானே? மீன் பிடிக்க நாங்கள் காலமேல அட்டையை போவோம். இடங்கள்லாம் அட்டை இறங்குவோம். அட்டை இறங்கி அட்டையை பிறகு எடுத்து கொடுத்து போடுறது. காசு வச்சுட்டு ஆக்கிட்ட கொடுத்து போட்டு நாங்கள் காசுகளை வாங்கி வச்சுட்டு போவோம். சனிக்கெல்லாம் போகிற ஆக்கிட்ட காசு வச்சுட்டு சாமான் அங்கேருந்து கொண்டு. நீங்களும் போகிறதா கடலுக்கு? அதான் அம்மா ஒரு சிங்க பண்ணிட்டான். கடல் அட்டையிலேருந்து எல்லாம் மட்டியல் சங்கல் எல்லாம் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறது வந்து அட்டை தானம்மா? மீனா வந்து அட்டை தானே? பெர்னண்டு கழிவு வழி. இப்போ உங்களுக்கு தொழிலாளி வழியாக கூட கூட உங்களை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நிறைய இந்த இடம் வந்து ஒரு புண்ணிய பூமி என்ன சொல்லுவாங்க. இடம் அழியா வந்து வந்து ஆக்கள் பிடிக்க நிறைஞ்சோண்டே இருக்குது. மீன் அப்படி அட்டை அப்படி நண்டு அப்படி எல்லாம். ஆனால் இந்தியா படகுகள் இங்கே வார இல்லையா? இந்தியா படகுகள் இங்கே வார. இலங்கை ரோலர்கள் எல்லாம் மாறுது. மற்ற ஜனங்கள் என்னமா அங்கெல்லாம் வீடுகள் இருக்கா? இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு போயிட்டாங்க. நாளைக்கு வருவாங்க எல்லாரும். ஆனால் நியாயமான ஆக்கள் கோயிலுக்கு போயிட்டாங்க. பாலதி பெருநாளுக்கு எல்லாரும் வந்து ஃபீஸ் நாங்களும் ஃபீஸ் தான் வந்தாங்க. நியாயமான மக்கள் வந்து போயிட்டாங்க. இப்போ நீங்க யாரும் இருக்கிறீங்க? இதுக்கு 25-30 போட்டு கிட்ட இருக்கீங்க. சங்கம் அங்கே இருந்து போட் அனுப்பி இங்க இருந்து நண்டு எடுத்து கொண்டு போவாங்க. அதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுலபமா இருக்கு. நீங்களே கொண்டு போறேன்னா உங்களுக்கு என்ன சிலவு பிரச்சனை? விலை கொஞ்சம் நாங்கள் இங்க இருந்து நண்டு கொண்டு போனாலும் அவங்க அதுக்குரிய என்ன தருவாங்க, எங்களுக்கு தருவாங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குமே. இப்போ விளமையா வெளியிடத்தில் எடுக்கிற விட உங்களுக்கு விலை வந்து குறைவாக தான் இருக்கு. பாருங்க, உங்களை யாருக்காவது அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னா யாராவது செய்யுங்க. நாங்களும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நாங்கள் வந்த இது வந்து புழைச்சி போட்டு என்ன திடீர் முடிவில் வந்ததுங்க. கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்வாங்க. அந்த வீடியோ நாங்கள் போடுறோம். சில பேர் உதவி செய்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். மேண்டா நாங்க வந்து ரொட்டிகோ நிறுவனம் வந்து ஒரே ஒரு சோலார் பல்ப் மட்டும் தந்திருக்காங்க. சோலார் லைட் வந்து தந்திருக்காங்க. ஒழிய வேற அதுக்கு பிறகு உங்களுக்கு வேற எந்த உதவியுமே இப்போ 2 வருஷமா கிடைக்கும். எந்த நிறுவனமும் எங்களுக்கு செய்யவும் இல்லை, வரவும் இல்லைன்றதுக்கு
திடீர்கள் நாங்க இங்க வந்து மரங்கள்ல விழுகிற தென்னையில விழுகிற மட்டையில எடுத்து நாங்க நீங்களே ஓலையெல்லாம் பின்னி நாங்களே பின்னி தான் நாங்களே வீடு போடுறோம். போறீங்க எத்தனை ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு புதுப்பிக்க இதெல்லாம் இதா போயிருமே. காத்து மழை இழுக்காம என்ன மாதிரி இருக்கும்? காத்து மழை எங்களுக்கு பயம் இல்லை ஐயா. நாங்க என்ன கடலோடியல் கடலோடி இல்லைன்னு கடலே வாருங்க. நாங்கெல்லாம் மீனவ சமுதாயம் தானே. புயலுக்கு கூட இந்த கரையில எல்லாத்தையும் இந்த போட்டுகள் மூடினது. போட் மூடினது. நாங்க இதெல்லாம் இருந்தீங்க அந்த மலைகள் அதுகளுக்கு எல்லாம் நீங்க தான் நடந்து போய் இந்த கரையை பார்த்தீங்கன்னா இருந்தா ஊருக்குள்ள தண்ணி வர அளவுக்கு தான் நிலம் வெடிச்சு போயிருக்கு. வெடிச்சு ரெண்டு பாலமா தான் வெடிச்சு கடல் அடிக்குது. இப்ப வந்து வெள்ளம் அடிக்கணும். ஜெட்டு பிரச்சனை வந்து இதால வந்து இப்படியே சுமூகமா அடி வர்றது அந்த கரைக்கு. அப்ப இது மறைப்பு இருந்தாயா கட்டாயம் தண்ணி இங்கானே வரும். தண்ணி இங்க அங்க உடைச்சு இங்கதான் அடிக்கும். அடிச்சுதானே தண்ணி போகாம இப்படி வந்து இங்க அடி நடக்குது. அதான் பிரச்சனை. அதெல்லாம் பெரிய பெரிய குழப்பமா இருந்தா நாங்க இந்த மலைக்கு சத்தியான காத்து மழையும் இருக்கலாது. வீடு வாசல்னா வருஷம் தண்ணி. நாங்க இருக்கிறதுக்கு இந்த வீட்டுல வந்து அந்த புயல் எல்லாருக்கும் கேள்விப்பட அந்த புயல் எல்லாருக்கும் தெரிஞ்ச புயல் தான். ஸ்ரீலங்கா இலங்கை வந்து எப்படி சீரழிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாருங்க இந்த இப்படியான வீடுலாம் அந்த அம்மா இருந்திருக்கா கடைசி வரைக்கும். இது ஒரு தீவு தான், தனி தீவு தான். காட்டுவோம்பா இரணதீவு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா நீங்கம்மா இந்த தீவுகள். இங்க பாருங்க இப்படியான வீட்டுல வாழ்றதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நாங்க முந்தைய காலத்து ஆக்கள் இப்படித்தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனா இப்ப வந்து இந்த மக்கள் வந்து இதுக்காக இந்த வாழ்றாங்க. இங்க பாருங்க வீடுகள் இருந்தது, அத்திவாரங்கள் இருந்தது. அந்த அந்த போட்டுருக்க சின்ன கொட்டில் கூட அந்த போட்டுருக்காங்க. பரம்பரையா வீடு கட்டி இருந்தது வீடு. யுத்தத்துக்கு மக்கள் இங்க இருந்து போனதுக்கு பிறகுதான் இந்த வீடுலாம் அணிக்கான முற்றுமுதா அழிஞ்சது. நீங்க இப்ப போனேன்டாமா? நீங்க இப்ப 91 ஆண்டு நாங்க இங்க போனாங்க. போனீங்க இங்க இருந்து 91 ஆண்டு பழைய யுத்தத்துக்கே போட்டீங்க நீங்க. பழைய யுத்தம் ஐயா இங்க இந்தியன் ரோடு அந்த மூட்டம் ஹெலிகாப்டர் அடிக்க அதுக்கு பிறகு நேவி வந்து கிட்ட பிறகு மக்கள் பயந்தானே பாதுகாக்க. அம்மாக்கு இப்ப வந்து எத்தனை வயசு? 56 வயசு. உங்களுக்கு எல்லாமே இதுல நடந்ததா சின்ன வயசுல இருந்து முழுக்க தெரிஞ்சிருக்குமே. எல்லா அனுபவம் உண்மையில நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? நாங்க அந்த இடத்துக்கு போன மாதிரி எங்க உடம்புகள் சரியான வருத்தமா இருக்கும். நிறைய வருத்தம். உடம்பு மதத்த மாதிரியும் சரியான பாயமாவும் வேலை பட்டி செய்ய படுக்க இங்க வந்தது ஐயா உஷாரண்ட என்ன இந்த கடல் தண்ணி அவ்வளவு ஒரு அற்புதமான தண்ணியானு சொல்லுவோம். நாங்க கடல்ல இறங்கினா உடம்புல உள்ள நோவோ விரைப்பு தண்ணி எல்லாம் ஒன்றுமே இல்லாம போயிடும். நாங்களும் கடத்தொழில் எடுக்க முடியாத அட்டையை கூட குடியோடு தான் நாங்க அட்டை எடுப்போம். குடியோடு தான் அட்டை எடுப்போம். கொஞ்சம் அதெல்லாம் இறங்குவீங்க தண்ணி தாழ்வான தண்ணிக்கெல்லாம் போய் தான் எடுக்கிறீங்க. எட்டுக்கு முன்னுக்கு இவ்வளவு பள்ளமா இருக்கு பாருங்க. அட்டை எடுக்கலாம். இவ்வளவு தண்ணி நல்ல காலால சோப்ஸ் போட்டு போவோம். அந்த இது இருக்கல ஆர்க்கு இருக்கல என்ன ஆர்க்கு சரியான ஆர்க்குப்பா. அந்த ஆர்க்கு நிறைய பேருக்கு வெட்டிதான். அதுல இருந்து ஒரு போட்காரர் வந்து குடிச்சிட்டு போறாங்க. என்ன கோதாரி யாருக்கு காலையில கண்டபாடு கட்டாயம் பட்டு தான் பாக்கு. ஆமா உங்களோட கோயில் வந்து இப்ப எத்தனை வருஷம் தான் கோயில்? அது வந்து எங்களோட கோயில் வந்து அந்த தலைமுறை பழைய ஆக்கள் கட்டினது. அந்த காலத்து ஆக்கள் வேணாலும் இதா கட்டிட்டாங்க. நான் இப்ப போய் தான் அங்களை பார்க்க போறேன். நான் இப்ப முதல்ல தான் இந்த தீவுக்கு நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு இப்பதான் வந்திருக்கேன். பாலதீவுக்கு நான் வந்து இப்பதான் போயிருக்கிறேன். அப்ப பார்க்கணும் ஆசை. ஆனா இங்க நான் நினைச்சேன் மக்கள் இல்லையா நான் நினைச்சேன். இப்ப வரைக்கும் வந்து ஒருத்தர் இங்க வாழல. இப்ப வரப்படிதான் நாங்களே பூசை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பூசணும். ஒரு மாதத்துல 2 கிலோமீட்டர். என்ன கோயிலமா இருக்கு? சேமல மாதா கோயிலா? போய் நாங்க அதே வீடியோ எடுப்போம். அதே விட நிறைய பேருக்கு புதுமையில காட்டி குழந்தை இல்லாத பாக்கியம் நோய்கள் எல்லாம் தீர்த்திருக்கு. அதே விட நிறைய பாம்புகள் எத்தனை பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு ஒரு பாம்பு அடிச்சு. ஆனா இந்த இடம்ல பாம்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம் அம்மா. நான் இது வரைக்கும் யாருக்குமே கொத்தினதும் அப்படி எல்லாம் இல்லையா? குழந்தைகள் இல்லாதக்கெல்லாம் அந்த மாதாட மண்ணாடினா குழந்தை வரலாம் கிடைச்சிருக்குன்னு அம்மா சொல்றான். அம்மா இப்ப கனகாலமா இங்கதானே இருக்கிறான். அம்மாக்கு எல்லாமே தெரியும். என்னம்மா காட்சி கொடுத்துருக்காங்க. நேவிக்காரருக்கே இந்த மாதாட புதுமையில் தெரியுமா? இங்க இருக்க கடற்படை ஏதாவது ராணுவ வீரர்களுக்கே இங்க நடக்கிற புதுமையில எல்லாம் மாதா காட்டி இருக்காவாம். அம்மாவுக்கு தான் தெரியும் எல்லாமே. நாங்களுக்கு ஒண்ணு தெரியும். அம்மா சொல்றா தாயெல்லாம் சொல்லுவோம். உண்மையா நீங்க நினைக்கிறீங்க வாரவெல்லாம் இந்த அடிவலை அடிக்க கூடாது. உள்ளுக்கு விட்டு தான் அடிவலை அடிப்பாங்க. நிறைய மீன் கொண்டு போவாங்க. மீன் பிடிச்சிட்டு போவாங்க. அதே இந்த காலத்துல உங்களுக்கு இன்னும் அதிகமா இருந்துருக்கு. பழைய இதுல இறங்கினாலே மீனா தான் இருக்கு.
கலிங்கு பாறையில் இந்த இந்தியன் ரோலர் வந்ததுக்கு பிறகு அவன் மடி வச்சு இழுக்க வலுக்கிட்டதுக்கு பிறகு இந்த கலிங்கு பாறை அப்ப இப்ப திரும்ப உருவாகின மீன்கள் நண்டுகள் இனப்பெருக்கம் வந்துரும் தானே ஐயா. அந்த பிரச்சனை பிரச்சனை வந்தது எங்களுக்கு. அட்டையர் கூட நாங்க பிறகு கஷ்டமா இருந்தது. அதான் நிறைய பேர் வளையல் இல்லை, நிறைய பேர் வளையல் இல்லாம போனது உள்ள ஊட்டியால சரியா கஷ்டப்பட்டாங்க. இப்ப ரோல் நிப்பாட்டின நிம்மதியா துவைச்சுக்கிறாங்க. அளவான பிரதேசத்துக்கு அங்கெல்லாம் அடிக்க சொல்லி கச்சானுக்கெல்லாம் போய் நின்று வளப்படுத்திட்டு வராங்க. நண்டு பெருநாடு இந்த கரவழி எல்லாம் பெருநாடுகள் இருக்கா? 13, 12, 11, 10, 6, 7 அப்படி குடிப்பீங்க. இப்போ வந்து விலை குறைஞ்சிருக்கேன். விலை குறைஞ்சிட்டோம். விலை குறைஞ்சிட்டோம். ஏன்னா ஏற்றுமதி இல்ல தானே. இப்ப ஈரான் மாதிரி போயிட்டு நிறைய நண்டு பிடிச்சா அந்த நிறைய நண்டு பிடிச்சாதான் அதுக்குரிய பெருமதி கொஞ்சம் 5000 10,000 வரும். 1-2 பிடிச்சா 2000 வருது வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? நம்ம இந்த யுத்தத்தால இந்த பிரச்சனை வந்து இப்ப ஈரான அந்த இஸ்ரேல் யுத்தத்தால நமக்கு வந்து இப்ப பிரச்சனை வந்திருக்கு. இல்லாட்டி பிரச்சனை ஒரு புறம் இருக்க எங்களுக்குள்ளே இப்ப பார்க்க போனா இப்ப மக்களுக்குள்ளேயே மக்கள் புறாப்படுறது எரிச்சல் படுறது நல்லா வரவனுக்கு விழுத்துறதும் இதுக்கு இப்ப வந்திருக்கு. இந்த பேர் பண்ணது வந்தது பிறகு நல்லா வாரவன் உடனே விழுந்து போகணும். ஏன்னு சொன்னா அவன் அப்படி நல்லா வாரம்னா பார்த்து ஐயோ அப்படித்தான் இருக்கணும். மற்றவங்கள எரிச்சப்பட நமக்கு என்ன வரப்போகுது? வாழ்க்கை அதாவது அவனும் வாழ போறான், நம்ம வாழ்க்கை நாம வாழ போறோம். அந்த வாழ்க்கை தான் கூடுறது எங்களுக்கு. நாங்க உண்மையில இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல மனசு உண்மையாக கூலி இல்ல, சுரட்டு இல்ல, நிம்மதியான உறக்க, நிம்மதியான வாழ்வு, நிம்மதியான உணவு. ஐயா இங்க அந்த இடத்துல நாங்க இருக்கிற மேனர்கள் இருக்கல மச்சம் பண்றது உயிரா பிடிக்கிறது இல்ல. கரையிலே வளைய விட்டு கரையிலே மீன் துடிக்க குழந்தை சந்தோஷமான வாழ்க்கை. அதான் உண்மை. ஏன்னு சொன்னா நிலைக்கு ஒத்த ஒரு காரியம் அதான். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடறது நெஞ்சுதானே ஐயா. குடிக்கிற தண்ணி கூட உண்மையில போட்டு மக்களோட நல்ல அன்பா இருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் இதுவரை மாடுகள் எல்லாம் நிக்கணுமா தெரியும். அதெல்லாம் மடுக்க கிடக்க ஒண்ணுமே தெரியல. மாடுகளுக்கு ஏத்திட்டாங்க, களவா ஏத்திட்டாங்க. கணக்கு மாடுகள் ஏத்தி அங்க வச்சு அடிக்க வலிக்கிட்டாங்க ஏத்திட்டாங்க. அதான் அந்த கால்நடை இப்போ கால்நடை ஒரு அதிகாரி வந்து சொன்னவருங்க மாட்டை பார்த்துட்டு கொழும்புல இருந்து தான் இலங்கை பூரா போயிருக்கிறதான் கால்நடை வைத்தியத்துக்கு அந்த கூட்டங்கள் மீட்டிங் வைக்க போயிருக்கிறதான். இப்படியான ஒரு மாட்டை தான் பாக்கிறேன்னு சொல்றது சீர்மை மாடுன்னு சொல்றது. நிக்காம எங்களை பாக்கலாமா போனா எத்தனை மாடுகள் ஆக்கல கண்டா நிக்காதையா நிக்க ஓடிடும். செம்மறியாடுகள் அதெல்லாம் நின்று இல்லாம செம்மறியாடையா நின்று செம்மறியா அழிஞ்சு போச்சு. நாங்களும் போவேன் நாய்கள் இந்த கண்டே விட்டு மாடு கண்டு போட்ட உடனே கண்டு தூக்கின்னு போகுது வாயில. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப கண்டுகள் மாடுகள் முக்கியமா நாயில் தான் முக்கியமான சாமான். அந்த நாயில முதல் கொண்டுட்டா அதான் நிம்மதியா இருக்கலாம். அந்த நாய் எந்த நேரம் வாயில ரத்தத்தோட வரும். ஆக்களுக்கு அடிக்கிற ஆனா நியாயமா நாயில் எங்க பிள்ளைல இருந்து அடிச்சு கொண்டு எங்க ஊர் பிள்ளை இருந்து அப்படியே இங்க இருந்து அப்படியே திருத்திக்கிட்டு போய் அங்க செம்படி பக்கம் செம்படி நாங்க நல்ல நீர் கிடக்கும் அந்த பக்கம் போட்டு கொண்டு வந்து கரையோட நல்ல அந்த தண்ணியா நாங்க குடிச்சு வந்தோம். அவ்வளவு காலம் நாங்க அந்த தண்ணி தான் குடிச்சு வந்தோம். இப்ப அங்கெல்லாம் கரை எத்தனை கிலோமீட்டர்? 2.5 கிலோமீட்டர். 2.5 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் சூழல் தலையில ஒரு கூட அரையில ஒரு கூட காய்ச்சி காய்ச்சி தனியையும் போவோம் நடந்து வருவோம். நம்ம கட்டுப்படியாம இருக்கலாம். கட்டுப்படியாம நிறைவு இருக்கு. எக்கச்சக்கமா நிக்க பாக்கலாம் சில டைம்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க அந்த மக்கள் வந்து இந்த இப்படியான சின்ன சின்ன குடிசைகள் இப்போ போட்டு கொண்டு இருக்க குடிசைகள் தான் வாழ்றாங்க. இது பாருங்க இதான் ஒரு சோலார் சிஸ்டம். இது வந்து லைட் இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வழியா காட்டும் சார் அந்த இது இங்க பாருங்க இப்படியான வீடுகள் வாழ்றாங்க. இப்போ மக்கள் வந்து கரண்ட் சிஸ்டம் எல்லாம் இங்க இல்ல. இப்பதான் வாழ்றாங்க. குடிதண்ணி வந்து இலங்கை கடற்படை கொடுக்குறாங்க, நேவியெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்பவே வரம்பட்ட ஜனங்கள். அதோட என்னன்னு சொல்றது ஒரு இங்க இருக்காங்க. இந்த காத்து மலைகளுக்கு வந்து இந்த சின்ன தீவுல வந்து என்னென்ன இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாம வந்து
இவனை பெரிய இடத்துல வாழ்ற நாமளே வந்து கஷ்டப்படுறோம் அதில் சமாளிக்கிற விடுறலாம். இந்த மக்கள் இப்படி தான் வாழ்றாங்க. இப்போ வந்து போட்டில் அவங்களோட இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து இருக்க போகிறாங்களாம்.